இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ஃபேஸ் பேக் ஒரு சிம்பிளான ஃபேஸ் பேக். ஆனால் இதில் அவ்வளோ பெனிஃபிட்ஸ் இருக்குது, அது யாருக்குமே தெரியாது. பனானா பவுடர் ஃபேஸ் பேக் தாங்க அது. இதை நம்ம ஃபேஸ் ஸ்க்ரப்பாகவும் யூஸ் பண்ணலாம். இதுக்கு நீங்கள் எந்த பனானா வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். சின்ன சின்ன பீஸாக பனானாவை கட் பண்ணி வெயிலில் காய வச்சு எடுத்துக்கணும். என்கிட்ட ஏர் ஃப்ரையர் இருந்ததுனால நான் ஏர் ஃப்ரையர் யூஸ் பண்ணிக்கிட்டேன். உங்ககிட்ட அவன் இருந்தால் நீங்கள் அதுலேயும் ட்ரை பண்ணி எடுத்துக்கலாம். ட்ரையான பனானா பீஸை மிக்சியில் பவுடர் பண்ணி சலிச்சு எடுத்துக்கணும். காம்பேக்ட் பவுடரோட கன்சிஸ்டன்சியில் இருக்கணும். நம்ம ஸ்கின்னுக்கு நேச்சுரலாகவே சன் டேமேஜ்லேருந்து அதை அதுவே ப்ரிவெண்ட் பண்ணிக்கிற எபிலிட்டி இருக்குது. அந்த எபிலிட்டியை இன்க்ரீஸ் பண்ண இந்த பனானா பவுடர் ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். உங்களுக்கு ட்ரை ஸ்கின் ஆர் சென்சிட்டிவ் ஸ்கின்னாக இருந்தால் அதை மாய்ஸ்சரைசிங்காக வச்சுக்கிறது, டெட் ஸ்கின் செல்ஸை எக்ஸ்ஃபோலியேட் பண்ணுறது, விரிங்கிள்ஸ் வராமல் ப்ரிவெண்ட் பண்ணுறது, விட்டமின் சி அதிகமாக இருக்கதால் ஸ்கின்னை பிரைட்டன் பண்ணி ஈவன் டோனாக ஆக்குறதுன்னு இதோட பெனிஃபிட்ஸை அடுக்கிட்டே போகலாம். பனானா பவுடரில் கொஞ்சம் பால் விட்டு ஹனி ஆட் பண்ணி ஃபேஸ் பேக்காக ஒரு 15 மினிட்ஸ் போட்டு விட்டுறணும். ட்ரை ஆனதுக்கப்புறம் மைல்டாக மசாஜ் கொடுத்து ஃபேஸை வாஷ் பண்ணிட வேண்டியதான். என்னால் பனானாவை கட் பண்ணி காய வச்சு பொடி பண்ணி அதை ஃபேஸ் பேக்காக போட முடியாதுன்னு சொல்கிறவங்களுக்கு கமெண்ட்டில் லிங்க்னு டைப் பண்ணுங்கள். உங்களுக்கு பனானா பவுடரோட ப்ராடக்ட் டீட்டெயில்ஸை சென்ட் பண்ணுறேன். தேங்க்யூ.